காகிதத்திற்கு பதிலாக பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவது தொடர்பாக ரிசர்வ் வங்கி தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டுகளையும் நாணயங்களையும் அச்சடித்து புழக்கத்தில் விட்டு வருகிறது. ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க ரிசர்வ் வங்கி கடந்த 2024-25 நிதியாண்டில் 6,372 கோடி செலவிட்டுள்ளது. இது 2023-24 நிதியாண்டில் 5,101 கோடியாக இருந்தது. ரூபாய் நோட்டுகள் கிழிவதால் மீண்டும் அச்சடிக்க ரிசர்வ் வங்கிக்கு அதிக செலவாகிறது. அதாவது கடந்த 2024-25 நிதியாண்டில் மட்டும் 2,357 கோடி எண்ணிக்கையிலான ரூபாய் நோட்டுகள் கிழிந்ததால் திரும்ப பெறப்பட்டுள்ளன. இது கடந்த 2023-24 நிதியாண்டில் 2,124 கோடியாக இருந்தது. திரும்ப பெறப்பட்ட கிழிந்த நோட்டுகளில் 500 ரூபாய் அதிகமாக உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக 100 ரூபாய் நோட்டுகள் உள்ளன. கிழிந்த ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற்று மீண்டும் அச்சிடுவதற்காக ஆகும் செலவை குறைக்க பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை இந்தியாவில் அறிமுகப்படுத்த ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. காகித ரூபாய் நோட்டுகளை விடவும் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளுக்கு ஆயுள் அதிகம் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என்றும் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை வழங்குவதற்கு ஏதுவாக ஏடிஎம் இயந்திரங்களிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது.